வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகம் டிஎன்எஸ்டிசியில் 2026 நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியிட போகிறாங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 நோட்டிஃபிகேஷனில் என்னவாக இருக்கும் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நடந்து முடிந்த டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர், பணி நியமன ஆணைகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க என்பதை பற்றி ஒரு சின்ன ஷார்ட்டான நியூஸை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சில அன்அஃபிஷியலான தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு போக்குவரத்து கழகத்தில். அது என்னன்றதை பற்றி எல்லாமே நான் உங்களுக்கு இப்போ கிளாரிட்டியோடு சொல்ல போகிறேங்க. ஸோ மக்களே, போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை சென்ற 2025 3274 பேருக்கு எடுக்க ஒரு அரசாணை வெளியிட்டு அதுக்குண்டான தேர்வுகள் நடத்தப்பட்டு ரிசல்ட் வெளியிட்டு செய்முறை தேர்வு எல்லாமே டிசம்பர் வரைக்கும் நடத்தி முடித்தாங்க. இப்போ இருக்கிற டைமில் அவங்களுக்கு ஏன் இன்னும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வெளியிடலை? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வெளியிடணும் அப்படின்னா தமிழக அரசு அவர்களுக்கென்று கஜானா நிதி தனியாக ஒதுக்கிடணும், சேலரிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணோம்னா. ஆனால் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகம் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மகளிருக்கு இலவசன்றதுனால ஒரு சேவை நிறுவனமாக மட்டும்தான் செயல்பட்டு வருகிறது. ஸோ கண்டிப்பாக அதிக அளவில் பேருந்துகள் இயக்கப்படணும். அதிக அளவில் பேருந்துகளை இயக்கிறதுக்கு டிரைவர் கண்டக்டர் கண்டிப்பாக தேவை. இது இல்லாமல் பேருந்துகள் மட்டும் இருந்துச்சுன்னா இயக்க முடியாது. ஸோ டிரைவர் சொந்தங்களை எடுக்காமலே இருக்காங்க. ஸோ டிரைவர் சொந்தங்களுக்கு என்ன நாம் சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். மெடிக்கல் சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. ஜனவரி 20 to 25 உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வீடு தேடி வந்துடும். ஒருவேளை வீட்டுக்கு வரலனாலும் வெப்சைட்டில் டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க, அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மெயில் எஸ்எம்எஸ் கிடையாதுங்க. ஸோ லெட்டர் இந்தியா போஸ்ட்டில் மட்டும்தான் வரும். அப்படி வந்தால் இல்லைனா உங்களுக்கு பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் யாரெல்லாம் செலக்டட் கேண்டிடேட்டோ அவங்களுடைய நேம் லிஸ்ட்டு வித் இனிஷியல் டேட் ஆஃப் பர்த்தோடு வரும். வேறு எந்த சேஞ்சஸும் வராது இதில். ஓகேங்களா? போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இனி வரும் காலங்களில் நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு உங்கள்கிட்ட மைண்டில் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை முதல்ல போய் செக் பண்ணுங்கள். அங்கே போயிட்டு டிரைவிங் லைசன்ஸ்க்கு உண்டான செயல்முறைகளை கரெக்டாக பின்பற்றிருக்கோங்க. ஸோ போக்குவரத்து விதிகளை நீங்கள் பின்பற்றினா மட்டும்தான் மற்றவங்க பின்பற்றுவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக போக்குவரத்து விதிகளை புதுசாக செய்கிற டிரைவராக இருந்தாலும் சரி, கண்டக்டராக இருந்தாலும் சரி பின்பற்றணும் அப்படின்ற கோரிக்கைகள் எல்லாரோட திரும்பியும் இருக்குது. பொறுத்து தான் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 2026 3274 பேருடைய அப்பாயின்மெண்ட் லெட்டர் விரைவில் வர இருக்குது. இவர்களுக்கு உண்டான பணி நியமன ஆணைகள் ஜனவரி 20 to 25 வெளியாகும் என்ற எதிர்பார்ப்புகள் ரெடியாக இருக்குது மக்களே. ஸோ இப்போ நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா சில விதிமுறைகளை பின்பற்றணுங்க. என்ன அந்த விதிமுறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை எடுக்கணுங்க. ஸோ டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்றது எந்த இன்ஸ்டியூட் எது வேணாலும் கொடுத்துடலாம். டேரெக்டாக ஆர்டிஓ எல்எல்ஆர் போட்டு அதுக்கப்புறம் வண்டி ஓட்டி காட்டி 8 போட்டு நீங்கள் லைசன்ஸை பெற்றுக்கலாம். ஆனால் கண்டக்டர் லைசன்ஸுன்றது அப்படி டேரெக்டாக இங்கே கொடுக்க மாட்டாங்க. அதுக்குன்ட்டு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது. நீங்கள் போய்ட்டு ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டாக வாங்கிட்டு வரணும், முதல் உதவி சான்றிதழ்கள். ஸோ இது தமிழ்நாட்டில் அந்தந்த மாவட்டத்திலேயே மாவட்ட திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக இது செயல்படுது. ஸோ அங்கே போய்ட்டு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தாங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டக்டர் பணி நியமனங்கள் இருக்கும் அப்படின்றது எல்லோருடைய கருத்தாக இருக்குங்க. ஸோ நீங்கள் கண்டக்டர் ஆகணும் அப்படின்னா இந்த விதிமுறைகள் எல்லாமே கண்டிப்பாக பின்பற்றி தான் ஆகணும். ஸோ போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் விரைவில் வர இருக்குது. பொறுத்து நம்ம பார்க்கலாம். டிரைவர் ஒரு 5000 பேரும், கண்டக்டர் ஒரு 5000 பேரும் எடுக்க போகிறதாங்க. இதற்குண்டான அப்டேட்டை நம்ம விரைவில் பார்க்கலாங்க. டிஎன்எஸ்டிசியில் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.